இதில் கொஞ்சம் பெருசு 13 2 சைஸ் வரும். ஒரு ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடாது. எப்போயுமே லேசாக ஆயில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தோசை எப்போ ஊற்றினா நல்லா ரெட் ஜூஸ் வரும். அதே தான் பணியாரக்கல். இது பணியாரக்கல்லும் அதே மாதிரி தான். நீங்கள் அடிக்கடி விளக்கி எடுத்தீங்கன்னா பணியாரம் வராது. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டு நல்லா ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டு எப்போயுமே நீங்கள் வந்து லேசாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எடுத்து ஊற்றினா நல்லா ரெட் ஜூஸ் வரும். இது வந்து இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், கேஸ்லேயும் வச்சுக்கலாம். 7 குழி 9 குழி 2 சைஸ் வரும். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ரொம்ப வெயிட்லாம் இருக்காது, ஹெவி வெயிட்லாம் இருக்காது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே இதில் கிரில் பேன் உங்களுக்கு ரவுண்ட் மாடல். இது உங்களுக்கு ஆல்ரெடி சீசன் பண்ணது தான். நீங்கள் இதில் வந்து சிக்கன் பண்ணுறது மற்ற ஃப்ரை ஐட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம். என்ன ஆயில் கம்மியாக ஊற்றி நீங்கள் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். சிக்கன் மட்டன் எல்லா ஐட்டம் பண்ணிக்கலாம். அதில் டிஸ்ப்ளே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இண்டக்ஷனில் வச்சுக்கலாம், கேஸில் வச்சுக்கலாம், ரெண்டுமே எடுக்கும். தோசைக்கல் சிங்கிள் கேண்டில். இதில் வந்து 11 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சு 3 சைஸ் வரும் உங்களுக்கு. அதே தான் டபுள் கேண்டில் சிங்கிள் கேண்டில். ஃபுல்லாகவே சீசன் பண்ணால் தான், ரெடி டு யூஸ் ஐட்டம் பூராமே இருக்கும். இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வாங்குறது தான் ஜியாலஜி மெட்டீரியல்ஸில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம்.